ஒருத்தவங்க ஜாலியா பேசி சிரிச்சுக்கின வீடியோ போட்டா அவங்க எல்லாம் நல்லா இருந்துடுறாங்க. ஹாய், ஹலோ, வணக்கம் ஒருவர்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப நாளா சொல்லாத ஒரு சீக்ரெட், அதாவது என்னை பத்தின ஒரு சீக்ரெட். அத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன்னா அது எங்க யாருக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ வீட்ல இருக்கிற எங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்க எல்லாருக்குமே தெரியும். பட் இதுவரைக்கும் நான் உங்ககிட்ட யார்கிட்டயுமே அத பத்தி நான் பேசினதும் கிடையாது. அத நான் வெளிக்காட்டுனதும் கிடையாது. ஸோ அது என்ன அப்படின்றத இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். ஸோ அது என்ன அப்படின்றத தாண்டி எனக்கு அது எப்படி வந்தது? நான் ஏன் எனக்கு அது வந்தது, நான் அத எப்படி சமாளிக்கிறேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவே முதல்ல. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். குறும்பா எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அது எப்பத்துலேருந்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 2020ல தான் எனக்கு தெரிய ஆரம்பிச்சது அந்த ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ 2019 அப்புறம் 20 நான் 2 வருஷமும் நான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ ஆக்சுவலா அந்த வேலை பார்த்துக்கிட்டே நான் வேலைக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்கும்போது, நான் ஜாபுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது தான் என்னோட ஜாப் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, வேலை செய்ற இடம் பார்த்தீங்கன்னா கந்தஞ்சாவடி. நான் வீடு திருவேற்காடுல இருந்தேன் அப்போ. திருவேற்காடுலேருந்து நான் கந்தஞ்சாவடி ஃபர்ஸ்ட் பஸ்ல போயிட்டு வந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா பைக்ல போயிட்டு வந்துட்டு இருந்தேன். கொஞ்ச நாள் வொர்க் ஃப்ரம் ஹோம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனா பஸ்ல போயிட்டு வந்ததுக்கப்புறம், இந்த பைக்ல போயிட்டு அதுக்கப்புறமா தான் எனக்கு ரொம்ப பெயின் வர ஆரம்பிச்சது. ஸோ ரொம்ப பெயின் எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஆக்சுவலா எனக்கு என்ன ப்ராப்ளம்னு எனக்கு கரெக்ட்டா எனக்கு எனக்கு ஓரளவுக்கு எனக்கு மைண்ட்ல செட் ஆயிடுச்சு. நமக்கு இதுதான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நான் டாக்டர் கிட்ட போய் கேட்கும்போது, முதல்ல இந்த டெஸ்ட்லாம் எடுத்துட்டு வாங்க அப்படின்னாங்க. பட் ஆனா அந்த டெஸ்ட் எல்லாமே நார்மலா தான் இருந்தது. அப்புறம் எனக்கே ஒரு தாட், நமக்கு இதுதான் இருக்குமோ? ஸோ நம்மளே டாக்டர் கிட்ட சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நானே என்ன பண்ணேன், என்ன கன்சல்ட் பண்ண டாக்டர் கிட்ட நானே சொன்னேன் இந்த மாரி. எனக்கு இது இருக்குமோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. இந்த சிம்ப்டம்ஸ்லாம் வச்சு பார்க்கிறப்போ, எனக்கு இது இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டவுட்டா இருக்கு. ஸோ எனக்கு இந்த டெஸ்ட் எழுதி குடுங்க. நான் போய் டெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி டாக்டர் கிட்ட நானே சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறமா டாக்டர் இத எழுதி குடுத்துருந்தாங்க. ஜெனரல் டாக்டர் தான் ஆக்சுவலா நான் பார்த்தது. அவங்க எழுதி குடுத்துருந்தாங்க. நானும் போய் அந்த டெஸ்ட் எடுத்த அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த டெஸ்ட்ல எல்லாமே பாசிட்டிவ். ஸோ அது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கு. இது எப்படி இருக்கும்? இந்த இந்த பெயின அது யார்கிட்டயும் சொன்னா புரியாது முதல்ல. ஏன்னா நெறைய பேர் கமெண்ட் பண்றீங்க. நீங்க இவ்ளோ நீங்க இப்படி ஜாலியா வீடியோ பண்றீங்க. நீங்க இப்படி இருக்கிறீங்க, அப்படி இருக்கிறீங்க. உங்களால முந்தா நேத்து கூட வீடியோ போடும்போது அவங்க கேட்டாங்க. ஏன் உங்களால கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண முடியாதான்னு? இந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்க கிட்ட போய் கேட்டீங்கன்னா மட்டும் அது எவ்வளோ பெரிய பெயின்ன்றது உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலா எனக்கு நான் 2020ல ஆரம்பிச்சது எனக்கு. எனக்கு என்ன ஆச்சுன்னா, இந்த இடம்லாம் இப்பயே கூட பாருங்க. எனக்கு உங்களுக்கு நல்லாவே தெரியும். எனக்கு இந்த இடத்துல இருக்கிற இது கலருக்கும், எனக்கு என்னோட மிட் ஆஃப் த ஜாயிண்ட்ஸ்லலாம் இருக்கிற ஸ்மால் ஜாயிண்ட்ஸ்லலாம் இருக்கிற கலருக்கும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும்னு நெனைக்கிறேன். இங்க இது இது எதுக்கு அந்த ஆர்த்ரைட்டிஸ் இருந்தா ஜாயிண்ட்ஸ்ல தான் பெயின் வரும் ஆக்சுவலா. ஸோ எனக்கு இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த இடம்லாம் எனக்கு பெயினா இருக்கும். ஆ எனக்கு எப்படி உங்ககிட்ட சொல்லி புரிய வைக்கிறது? நெறைய பேர் கேட்குறீங்க, நீங்க டான்ஸ் ஆடுறீங்க, வீடியோ பண்றீங்க. உங் ஆ ஏதாவது வீடியோ போட்டா முந்தா நேத்து வீடியோ போட்டதுல கூட கமெண்ட் பண்ணியிருக்கிறீங்க. ஆ ஏன் உங்களால கொஞ்ச நேரம் உட்கார முடியாதான்னு? என்னால சத்தியமா சொல்றேன், என்னால கன்டினியூஸா 1 ஹவருக்கு மேல ஒரு இடத்துல உட்கார முடியாது. எனக்கு அவ்ளோ பெயினா இருக்கும். நான் தனியா உட்கார்ந்தா கூட பரவால்ல. நான் குழந்தைய வச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டுருக்கேன். எவ்ளோ பெயின் நான் வீட்டுக்கு வரும்போது எனக்கு எவ்ளோ வலி இருந்ததுன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். எனக்கு ஒரு ஒரு மார்னிங்கும் என்னால எழுந்து எதுவுமே பண்ணவே முடியாது. பாப்பாவ கூட என்னால தூக்க முடியாது மார்னிங் டைம்ல. மார்னிங் டைம்ல என்னால பாப்பாவ கூட தூக்க முடியாது. ஒருத்தரோட அம்மாவோட சப்போர்ட் இருக்கிறதுனால தான் நான் இப்ப பாப்பாவ கூட மார்னிங் டைம்ல எழுந்து ஃபீட் பண்ண முடியும் என்னால. ஆனா கமெண்ட் பண்றவங்க என்ன பண்றாங்க? இஷ்டத்துக்கு கமெண்ட் பண்றாங்க. ஒருத்தவங்க ஜாலியா பேசி சிரிச்சுக்கின வீடியோ போட்டா அவங்க எல்லாம் நல்லா இருந்துடுறாங்க அப்படின்னு அர்த்தம் இல்ல. அவங்களுக்குள்ளயும் பெயின் இருக்கும்.
ஒரு ஒரு நாளும் நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்றது எனக்கு மட்டும் தான் தெரியும். சாரி, நான் அழக்கூடாதுன்னு நினைச்சேன், வந்துடுங்க. ஸோ எனக்கு சிசேரியன் பண்ண பெயின் கூட எனக்கு அந்த அளவுக்கு பெருசா தெரியாது. ஆனா நான் 4, 5 வருஷமா இந்த பெயினை நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். எனக்கு அவ்வளோ பெயினா இருக்கும். ஒரு ஒரு பெயின் ஒரு இடத்துல வந்ததுன்னா கன்டினியூஸா எனக்கு 1 டே இல்லைன்னா 2 டேஸ் அப்படியே இருக்கும். எனக்கு கன்டினியூவா இருக்கும். மார்னிங் டைம் இப்ப நான் படுக்கிறதுக்கு எப்படியும் வந்து 3:30, 2:30 அந்த மாரி ஆயிடுது. பாப்பா மறுபடியும் 7:30க்கு, 8:30க்கு அந்த மாரி எழுந்துப்பா. அந்த டைம்ல நான் அவன் கூட எழுந்து என்னால டக்குனு அவன் அழுவுறான்னா தூக்க முடியாது. அப்ப அந்த டைம்ல அம்மா வேற எதுனா வேலையில இருப்பாங்க. நான் அவங்கள கூப்பிடணும். கூப்பிட்டு எனக்கு பாப்பாவ தூக்கி கையில குடுமா. ஏன்னா என்னால அந்த அளவுக்கு இந்த கையெல்லாம் இங்க எனக்கு வீங்கிட்டு இருக்கும் காலையில. ஆனா மார்னிங் டைம்ல அப்படி இருப்பேன். ஆனா மதிய நேரத்துல, ஈவினிங்ல, நைட்லலாம் எனக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. நான் நார்மல் ஆயிடுவேன். பட் ஆனா அந்த மார்னிங் டைம்ல அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஜாயிண்ட்ல ஒரு நாளைக்கு பெயின் வந்துச்சுன்னா, என்னால 2 நாளைக்கு அந்த இடத்துல கை எனக்கு இங்க வரும் பெயினு. இந்த பெயின் எப்படி பார்த்தீங்கன்னா 2 டேஸ் அப்படியே இருக்கும். என்னால கைய தூக்க முடியாது. எதுவுமே பண்ண முடியாது. காலுல வரும் அதே மாரி பெல்விக் ஜாயிண்டாண்ட வரும். அப்பவும் என்னால கால் எடுத்து வைக்க முடியாது. ஒரு 2 டைம்ஸ் வந்து படிக்கட்டு ஏறி கன்டினியூஸா ஏறி இறங்குனேன்னா, ஏதாவது ஏறி இறங்குனேன்னா, காலு வீங்கிடும் எனக்கு. அதுக்கப்புறம் நடக்க முடியாது. இப்போ ரீசென்ட்டா இப்போ 3, 4 டேஸ்க்கு முன்னாடி கூட ரொம்ப பெயின், என்னால முடியல. எனக்கு அழ ஆரம்பிச்சுட்டேன். நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு வந்தேன். என்னால முடியல. ரொம்ப பாப்பாவ தூக்கணும், பார்த்துக்கணும். நைட் ஃபுல்லா அம்மா பார்த்துப்பாங்க, நான் பார்த்துப்பேன். இருந்தாலும் நான் தானே ஃபீட் பண்ண முடியும். அம்மாவால ஃபீட் பண்ண முடியும். நான் தானே ஃபீட் பண்ணணும். அதனால நான் முழிச்சுன்னு இருக்கணுமேன்றதுக்காக போயிட்டு நான் இன்ஜெக்ஷன் நான் சொல்லப்போனா எனக்கு கன்சீவ் ஆனதுலேருந்து ஒரு ஆ 3, 4 ஆமா 3, 4, 5 மந்த் ஸ்டார்ட்டிங் வரைக்குமே எனக்கு இந்த பெயின் இருந்தது. ஆனா 5த் மந்த்துக்கு அப்புறம் எனக்கு எந்த பெயினுமே எனக்கு வரவே இல்ல. ஆக்சுவலா நான் நார்மலா இருந்தேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சது. அந்த 5த் மந்த்லேருந்து பாப்பா பொறந்த அந்த 8த் மந்த் 34 வீக்ஸ் வரைக்குமே வந்து எனக்கு எந்த ஒரு பெயினுமே கிடையாது. நான் வந்து ஃப்ரீயா இருந்தேன் அந்த டைம்ல. நல்லா வந்து ஓரளவுக்கு நான் நல்லா தூங்குனேன். பட் ஆனா, நான் கன்சீவ் ஆனதுலருந்து அதுலேருந்து அந்த 5 மந்த்ஸ் வரைக்குமே வந்து எனக்கு நீலயோ, இல்ல ஷோல்டர்லயோ ஏதாவது பெயின் வந்ததுன்னா என்னால சுத்தமா தூக்கவே முடியாது. நான் மோஸ்ட்டா வந்து கீழ நான் உட்காரவே மாட்டேன். ஏன்னா உட்கார்ந்தா என்னால டக்குனு எழுந்துக்க முடியாது. அதனால நான் உட்காரவே மாட்டேன் கீழ. நான் எப்பவுமே மேல தான் உட்காருவேன். இதெல்லாம் ஒரு சிலருக்கு யாருக்குமே தெரியாது. யாருக்குமே தெரியாது. ஆனா, கமெண்ட் பண்றவங்கலாம் வந்து அவ்ளோ கஷ்டமா இருக்கும். அவங்க கமெண்ட் பண்ணும்போதெல்லாம் எனக்கு நான் இவ்ளோ கஷ்டத்துலயும் நான் வீடியோ போடுறேன்னா எனக்கு அது புடிச்சிருக்குது. ஸோ அது பண்ணா எனக்கு அந்த இதுலருந்து எனக்கு மைண்ட் போகும். அதனால தான் நானு அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா இதெல்லாம் எதுவுமே தெரியாம சில பேர் பேசுறாங்க பாருங்க. அடக்க ஒடுக்கமா இருங்க. ஆ இந்த மாரி வந்து குழந்தை பெத்துட்டு இந்த மாரிலாம் பண்ணாதீங்க. இந்த மாரி வீடியோ பண்ணாதீங்க. அந்த மாரி வீடியோ பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, என் இடத்துல ஒரு நாள் இருந்து பாருங்க. அப்ப தெரியும் உங்களுக்கு அந்த வலி என்னன்னு சொல்லிட்டு. அதே மாரி இந்த வலி எப்படி இருக்கும்ன்றத எனக்கு மத்தவங்க பேசி எனக்கு அந்த அளவுக்கு நான் கேட்டதில்ல. ஆ டிடி அக்கா இருக்காங்கல்ல, அவங்க ஒரு அவங்களுக்கு இன்டர்வியூ எடுக்கும்போது அவங்க சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்கும் இந்த ப்ராப்ளம் இருக்கு. ஆனா அவங்களோட என்னோட ஏஜுக்கும் அவங்களோட ஏஜுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10 to 12 இயர்ஸ் கிட்ட டிஃபரன்ஸ் இருக்கும். ஆஹா நெறையவே டிஃபரன்ஸ் இருக்கும் அவங்களுக்கும் எனக்கும். ஆனா இது வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்டா வந்து ஏஜ்டான பீப்பிள்ஸ் தான் வரும். எனக்கு வந்து சீக்கிரமே வந்துருச்சு. ஏன்னா எங்க அத்தைக்கு இருந்ததுனால எனக்கு வந்துடுச்சு. அ அவங்க சொல்லும்போதே எனக்கு கண்ல தண்ணி வந்துருச்சு. எனக்கு டிடி அவங்க சொல்லும்போதே எனக்கு ஏன்னா அவ்ளோ பெயினா இருக்கும். ஒரு ஒரு ஷோவும் அவங்க எவ்ளோ நின்னு பேசியிருப்பாங்க. ஆனா அவங்களால இப்ப நிக்க முடியாது. அ இந்த ப்ராப்ளம் வந்ததுனால அவங்களுக்கு ஆப்ரேஷனும் பண்ணியிருக்காங்க. ஆப்ரேட்டும் பண்ணியிருக்காங்க கால்ல. பட் இந்த ப்ராப்ளம் இருக்கிறதுனால அவங்களால கொஞ்ச நேரத்துக்கு மேல நிக்க முடியாது. அவ்ளோ பெயினா இருக்கும் எனக்கு. ஒரு ஒரு நாளும் நான் படுற கஷ்டம் எனக்கு, என் ஃபேமிலிக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட்டு பாப்பா பொறந்தப்போ பார்த்தீங்கன்னா, அந்த 2 மந்த்ஸ் எனக்கு பெயின் இல்ல ஆக்சுவலா. 2 மந்த்ஸ் வரைக்குமே எனக்கு பெயின் இல்ல. அந்த 3 மந்த்ஸ் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து தான் எனக்கு எல்லா பெயினும் மறுபடியும் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சது. என்னால இப்போ கூட எனக்கு எப்படி சொல்றது? இப்போ கூட என்னால இந்த கழுத்து
இதுக்கு கீழ இப்படி இப்படி குனிஞ்சேன்னா எனக்கு வலிக்குது. இந்த ஷோல்டர் வந்து இதுக்கு மேல என்னால தூக்க முடியல. அவ்வளோதான் என்னோட லிமிட். இதுக்கு மேல தூக்குனேன்னா எனக்கு பெயினா இருக்கும். நான் அது இந்த மாரி தான் வந்து நான் ஒரு 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 நாளும் நான் இப்படிதான் வந்து என் லைஃப்ல ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஆம், அ கமெண்ட் பண்றவங்க கொஞ்சம் பார்த்து கமெண்ட் பண்ணுங்க. பிகாஸ் நீங்க வந்து கமெண்ட் பண்ணிடுறீங்க. உங்களுக்கு வந்து வீடியோ போடுறாங்க. நம்ம அத பார்க்குறோம். அதுக்கு கமெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணாதீங்க. உங்களுக்கு புடிச்சா கமெண்ட் பண்ணுங்க. இல்லன்னா விட்டுடுங்க. தேவையில்லாம வந்து இந்த பேட் கமெண்ட் பண்றது, ஒருத்தவங்கள பத்தி தெரியாம பேசுறது, அது என்னைக்குமே பண்ணாதீங்க. அது அவங்க இடத்துல இருந்து பார்க்கும்போது தான் உங்களுக்கு வந்து ஆ அந்த பெயின் என்னன்றது தெரியும். உங்களுக்கு இப்பவே எனக்கு தெரியுதான்னு தெரியல. இந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியும். எனக்கு எனக்கு இந்த இடம் இப்ப வீக்கமா தான் இருக்கு. ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல பார்த்தீங்கன்னா, எனக்கு இங்கேயும் பெயின் வர ஆரம்பிச்சுச்சு. என்னால வாய் வந்து சாப்பிட முடியாது. இவ்வளோ தான் தொறக்க முடியும். ஸ்பூன் வாய் உள்ள வச்சு இப்படி தான் வச்சு நான் சாப்பிடுவேன். இதுக்கு மேல இதுக்கு மேல என்னால தொறக்கவே முடியாது. ஆக்சுவலா நான் ஸ்டார்ட்டிங்ல என்ன பண்ணேன்னா, ஹோமியோபதி மெடிசன் எடுத்துக்கிட்டு இருந்தேன். சரி நம்ம வந்து இங்கிலீஷ் மெடிசன் எடுத்துக்கிட்டா நம்மளுக்கு எதனா ப்ராப்ளம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஹோமியோபதி மெடிசன் சாப்பிட்டு ஓரளவு கொஞ்சம் ஒரு 10 to 20% தான் அந்த பெயின்லேருந்து எனக்கு கம்மியாச்சு. எனக்கு மத்தபடி அது வந்து நான் 2 இயர்ஸா ஹோமியோபதி சாப்பிட்டேன். பட் ஆனா எனக்கு அதுல எந்த இம்ப்ரூவ்மென்ட்டும் எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு தெரியல. எனக்கு அந்த டைம்ல சாப்பிடுறவங்கள எனக்கு சாப்பிட எனக்கு உங்க எல்லாருக்குமே தெரியும். எனக்கு சாப்பிட வந்து எனக்கு ரொம்ப, 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 ரொம்ப பிடிக்கும். நான் நான் கம்மியா தான் சாப்பிடுவேன். ஆனா சாப்பிடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். டேஸ்ட் பண்ணி சாப்பிடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பானிபூரி எனக்கு ரொம்ப, ரொம்ப பிடிக்கும். அந்த டைம்ல ஆஃபீஸ் போம்போதெல்லாம் அது சாப்பிடணும்னு நான் நினைப்பேன். பட் ஆனா என்னால வாய் ஓப்பன் பண்ண முடியாது. சாப்பிடுறவங்கள பார்க்கும்போது எனக்கு அப்போ அவ்ளோ எனக்கு ஆசையா என்னடா இது நமக்கு பிடிக்கும். அத நம்மளால வாய் உள்ள வச்சு கூட நம்மளால சாப்பிட முடியலையே! அப்படின்னு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். சாப்பாடும் என்னால அந்த அளவுக்கு இப்படி எடுத்து இப்படி வாய் உள்ள வச்சு என்னால ஏன்னா வாய் இப்படி ஓப்பன் பண்ணாலே இந்த இடம்லாம் பெயின் ஆயிடும். மோஸ்ட்டா வந்து கூலிங்கா இருக்கிற ஐட்டம் எதுவுமே சாப்பிட மாட்டேன். சாப்பிட்டா வந்து த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகும். ஆர்த்ரைட்டிஸ்ல த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடாது. அது ஆயிடும். இதோ இப்ப இந்த சீசன் இருக்குல்ல, இந்த ரெய்னி சீசன். அந்த சீசனால எனக்கு ரொம்ப எனக்கு வலி பெயின் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். எனக்கு நான் கொஞ்ச நேரம் இப்படி 1 ஹவர் இப்படி படுத்துட்டு இருந்தா கூட என்னால எழுந்துக்க முடியாது. எனக்கு அவ்ளோ பெயினா இருக்கும். இப்பவே இவ்வளோ நேரம் கால போட்டு இப்படி பேசிட்டு மடக்கிட்டு பேசிட்டு இருக்கேன்ல. ஒரு ஒரு தடவையும் நான் வீடியோ பேசிட்டு நான் எவ்வளோ அவஸ்தைப்படுறேன்றது எனக்கு தான் தெரியும். ஏன்னா, இந்த பேசிட்டு இந்த கால மடக்கிட்டு இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன். நீட்டும்போது எனக்கு வலிக்கும் பாருங்க. அவ்ளோ வலி வலிக்கும். அது எனக்கு ஈவினிங் வரைக்கும் அந்த வலி இருந்துகிட்டே இருக்கும். எனக்கு ஏதோ 5 வருஷமா நான் இந்த பெயினோட தான் எல்லாமே பார்த்துட்டு இருக்கேன். இப்போ எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா பாப்பாவையும் என்னால டக்குன்னு தூக்கிட்டு இது பண்ண முடியல. ஸோ எங்க அம்மாவோட சப்போர்ட் இல்லாம என்னால அது எதுவுமே நான் இப்ப வரைக்கும் நெறைய பேர் என்ன கேட்டீங்க. நீங்க ஏன் கன்சீவ் ஆனதுலேருந்து உங்க வீட்லயே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா எங்க அம்மாவால மட்டும் தான் எனக்கு எப்படின்னா, இப்போ என்னோட இது வந்து அவங்களுக்கு தெரியும். நானும் விமலும் தனியா இருந்தனால நான் தான் எல்லா நான் செஞ்சு தான் ஆகணும். விமல் ஹெல்ப் பண்ணுவான். இருந்தாலும் நானும் வேலை செய்யணும். இப்ப நான் அம்மா வீட்ல இருக்கிறேன்னா, எங்க அம்மா என்ன எந்த வேலையும் வாங்கல. ஏன்னா, அவங்களுக்கு என்ன பத்தி தெரியும். நான் போய் நின்னேன்னா, கிச்சன்ல நின்னேன்னா எனக்கு எவ்ளோ வலி வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா, நான் வந்து ஒரு குறிப்பிட்ட மந்த் கன்சீவ் ஆனதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட மந்த் வந்து எனக்கு வலி இல்லன்னு சொல்லல. அந்த டைம்ல நான் எல்லா வேலையுமே செஞ்சேன். அத யாரு கேட்டாலுமே சொல்லுவாங்க வீட்ல இருக்கிறவங்க. ஸோ அந்த டைம்ல நான் எல்லா வேலையுமே செஞ்சேன். பட் இருந்தாலும் என்னால இப்ப செய்ய முடியாதுன்னு நான் சொல்லல. எப்படியா இருந்தாலும் நான் தான் செஞ்சே ஆகணும். இந்த பெயின் இருக்கிறவங்க எல்லாருமே அவங்கவங்க வேலைய அவங்கவங்க தான் செஞ்சே ஆகணும். அதுக்குன்னு ஆ ஆ இதெல்லாம் பண்ண முடியாது. மெயின் என்ன தெரியுமா? இந்த கால் வலி வந்துடுச்சுன்னா முட்டியில அ பாத்ரூம் கூட முடியாதுங்க. எழுந்து நடந்து நான் சப்போர்ட் இல்லாம எழுந்து நடந்து என்னால போவே முடியாது. எனக்கு அவ்ளோ பெயினா இருக்கும். அதுல உட்கார்றதாகட்டும், எதுவா இருந்தாலும் அந்த கால மடக்காமலே எல்லாத்தையுமே பண்ணுவேன். அது எவ்ளோ வலிக்கும் தெரியுமா? என்னால அந்த அதான் சொல்றேனே, எனக்கு என்னோட சிசேரியன் பெயினே எனக்கு பெரிய பெயினாவே எனக்கு தெரியல. ஏன்னா டெய்லி நான் பெயின் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு ஒரு நாளும் நான் பெயின் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் அதுக்கப்புறமா ஹோமியோபதி மெடிசன் 2 இயர்ஸா எடுத்துட்டு எனக்கு சரியாகலன்னு சொல்லிட்டு தான், நானு
ஆர்த்தோ டாக்டர போய் பார்க்க ஆரம்பிச்சேன். ஆர்த்தோ டாக்டர பார்த்து அவங்க நெறைய டேப்லெட்ஸ் குடுத்து, அந்த டேப்லெட்ஸ நெறைய போட்டு, அ அப்பதான் எனக்கு ஹீமோகுளோபின் கம்மியா இருந்தது. ஹீமோகுளோபின் வந்து 3.9 சம்திங்கோ இருந்ததுன்னு சொல்லிட்டு, அவங்க பிளட் ஏத்த சொல்லி, அந்த பிளட்ட ஏத்தி இல்லாத பிரச்சனையெல்லாம் எனக்கு வந்து, அதுல ஜாண்டிஸ் வந்தது, டைபாய்டு வந்தது, அலர்ஜி வந்தது. இது எல்லாமே வந்து அந்த மெடிசன் சாப்ட்டு, அந்த ம் அ இங்கிலீஷ் மெடிசன் சாப்பிட்டு, அந்த பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் நடந்ததுனால வந்தது. சரி, அவங்க குடுத்த டேப்லெட் நான் என்னோட டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணும்போது அவங்க என்ன சொன்னாங்க, "ரொம்ப பவர்ஃபுல்லா குடுத்துட்டுருக்காங்க டேப்லெட். அதனால தான் இப்படி ஆயிடுச்சு." அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா, ஆளே அப்ப நான் ரொம்ப ஒல்லி ஆயிட்டேன். பிளட் இது பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அலர்ஜிலாம் வந்ததுக்கு எங்க டாக்டர் இன்ஜெக்ஷன போட்டு, போட்டு எனக்கு நல்லா குண்டாயிட்டேன் கல்யாணத்துக்கெல்லாம். அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறமும் பெயின் எனக்கு இருந்த பெயின் எனக்கு அப்படியே தான் கன்டின்யூ ஆச்சு. பாப்புவ கேட்டா கூட தெரியும். நான் எவ்வளோ ஒரு ஒரு நாளைக்கு நான் எவ்வளோ வலியில அழுவேன். நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு வீடியோ ஒண்ணு நான் பண்றேன்னா, அத பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த வலிய நான் அனுபவிக்கணும். அதெல்லாம் நான் தெரிஞ்சு தான் நான் வீடியோ பண்றேன். பண்ணிட்டு அந்த வலிய அனுபவிச்சுட்டு மறுபடியும் நான் அதே வீடியோவ தான் நான் பண்ணேன். ஏன்னா, அது என் வேல. நான் பண்ணி தான் ஆகணும். ஸோ என் வேலைன்னு வரும்போது நான் அத பண்ணி தான் ஆகணும். நான் செஞ்சு தான் ஆகணும். ஸோ அதனால வந்து எனக்கு அது பெரிய விஷயமா தெரியல. பட் இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் நான் இத எல்லாமே நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு 1 ஹவர் பாப்பாவ எப்படியோ வச்சு ஃபீட் பண்ணிட்டு இருக்கேனா, இந்த கை அவ்வளோதான் போச்சு. அப்படியே வீங்கிடும். ஆ வ நீங்க நம்ப மாட்டீங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்க யாருமே நான் சொல்றத நம்ப மாட்டீங்கன்னு தான் நெனைக்கிறேன். பட் ஆனா அதுதான் உண்ம. நான் வச்சுக்கிட்டே இப்படியே குத்தனா, என்னால இந்த கைய வந்து இதுக்கு மேல தூக்க முடியாது. அவ்வளோதான் இந்த இடம் வந்து அப்படியே வீக்கமாயிடும். அப்படிதான் இருக்கும். மறுபடியும் நான் இந்த சைடு திருப்பி குடுக்கும்போது, எனக்கு இந்த பக்கம் வீங்கிடும். அது ஒரு ஒரு தடவையா நான் அவன தூக்கிட்டு, தூக்கிட்டு இது பண்ணும்போது, ஃபர்ஸ்ட்டு அவன் வெயிட் கொஞ்சம் இதுவா இருந்தானா, ஈஸியா இருந்தது தூக்குறதுக்கு. இப்ப என்னால சுத்தமா மார்னிங் டைம்ல சுத்தமா என்னால எனக்கு அவ்ளோ வலியிலயும் நான் அம்மா ஒரு சில டைம்ல அம்மா அங்க வேல ரொம்ப பிஸியா இருந்தாங்கன்னா, பாப்பா ரொம்ப அழ ஆரம்பிச்சுட்டா, நானே கஷ்டப்பட்டு அப்படி இப்படின்னு சொல்லி எப்படியோ தூக்கி வச்சுருவேன் மடி மேல. எனக்கு மெயின் என்ன தெரியுமா? காலைல அவனோட அந்த டயப்பர் என்னால பிரிக்க முடியாது. எனக்கு அவ்ளோ வலிக்கும். அது பிரிச்சேன்னா, பால் பாக்கெட் கூட என்னால காலைல டைம்ல இந்த கையில இப்டி தூக்க முடியாது. எனக்கு அவ்ளோ வலிக்கும். அந்த பால் பாக்கெட் கூட என்னால தூக்க முடியாது. அவன் டயப்பர டேர் பண்றது ஒரு விஷயமா, என்னால அத டேர் பண்ண முடியாது. ஏன்னா, எனக்கு அவ்ளோ வலிக்கும். அது இப்டி புடிச்சு இப்டி இழுக்கும்போது இந்த இந்த இடம்லாம் எனக்கு அவ்ளோ வலிக்கும். என்னால முடியாது அந்த வலி எனக்கு. ஆ இப்படிதான் நான் வந்து ஒரு ஒரு நாளும் நான் சமாளிச்சுட்டு இருக்கேன். என் வலியோட ஒரு ஒரு நாளும் நான் சமாளிச்சுட்டு இருக்கேன். எனக்கு இப்ப நேத்து நேத்து கூட எனக்கு கால் மடக்க முடியல என்னால. அந்த கால் மடக்க முடியாதத நான் நின்னு வீடியோ பண்ணி பேசி போடுறேன் நானு. வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். ஆனா, இதுவரைக்குமே அது உங்க யாருக்குமே இதுவரைக்கும் நீங்க புடிச்சிருக்கவே முடியாது. நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் என்னோட இது. ஸோ அவ்வளோதான். இததான் சொல்லணும். இத ஷேர் பண்ணிக்கணும்னு நான் நெனச்சேன். ஸோ எல்லாரையும் கஷ்டப்படுத்திருந்தா ரொம்ப சாரி. எனக்கு அழக்கூடாதுன்னு நெனச்சேன். பட் ஆனா அழ வந்துடுச்சு. ஸோ இதுதான் இந்த வீடியோல நான் சொல்லணும்னு நெனச்சிருந்தேன். சொல்லிட்டேன். ஆ பாய். இந்த மாரி வீடியோல இன்னும் நல்ல வீடியோல நான் உங்கள சந்திக்கிறேன். பாய், பாய், பாய்.